ஒரு லட்சியத்துல நம்ம இறங்கும் பொழுது அந்த லட்சியத்தை தவிர வேற எந்த விதமான சிந்தனையும் நமக்கு இருக்கக்கூடாது. அப்பதான் நாம கொண்ட அந்த லட்சியத்தை நம்மளால அடைய முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிச்சு போஸ்டிங் வாங்கணும்னு நினைக்கக்கூடிய பல பேருக்கு இந்த கூற்று பொருந்தாது. அரசு இயந்திரத்துடைய அலட்சியம் மற்றும் பொறுப்பற்ற தனத்தினால டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கு படிக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான மாணவ மாணவிகளுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாதான் இருக்கு. தாமதிக்கப்பட்ட நீதி அநீதிக்கு சமமானதுன்னு சொல்லுவாங்க. இது யாருக்கு பொருந்ததோ இல்லையோ டிஎன்பிஎஸ்சி போர்டுக்கு நல்லாவே பொருந்தும். எக்ஸாம்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஓஎம்ஆர் ஷீட்ல இருந்தாலும் அதோட ரிசல்ட்ஸ் தாமதமாகிறதுக்கு வேலிட் ரீசன் எந்த ஒரு அதிகாரியாலும் சொல்ல முடியாது. டிஎன்பிஎஸ்சி ஏற்படுத்தக்கூடிய இந்த காலதாமதம் பல பேருடைய வாழ்க்கையை தலைகீழா புரட்டி போட்டுரும். இங்க பல பேர் எதுக்காக தோல்வி அடைகிறோம், யாரால தோல்வி அடைகிறோம் தெரியாமலேயே தோத்து போயிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு எக்ஸாம்ஸ் தள்ளி போகும் பொழுதோ இல்ல அதோட ரிசல்ட் தள்ளி போகும் பொழுதோ அது பலருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும். சில பேருடைய ஏஜ் பார் ஆயிடும், சில பேருக்கு படிக்கக்கூடிய மைண்ட் செட் இருக்காது, அதுக்கேற்ற என்விரான்மெண்ட் இருக்காது, ஒரு சில பேருடைய பொருளாதார நெருக்கடி ரொம்ப மோசமானதா இருக்கும். இப்படி பல நிலைகள்ல பல பேருக்கு பிரச்சனை இருக்கிறதுனாலதான் இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு படிக்கக்கூடிய பல பேருடைய வாழ்க்கை பாத்தீங்கன்னா காணாம போயிட்டு இருக்கு. மக்களுக்காக சேவை செய்ய போற, நாட்டை காப்பாத்த போற, மக்களை காப்பாத்த போறன்னு படிக்க இறங்கின நிறைய பேரு கடைசியில் அவங்கள காப்பாத்திக்கிறதுக்கே போராடக்கூடிய நிலையில தான் இன்றைக்கு இருக்காங்க. இந்த போட்டி தேர்வுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டு படிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம கஷ்டப்பட்டு படிச்சாலும் நமக்கு உட்பட்ட ரிசல்ட் வரல, அது ஆன் டைம்ல கிடைக்கல அப்படின்னா அதுவே பல பேருக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மன அழுத்தத்தை ஏற்படுத்தும். திரும்ப அடுத்த வருஷம் சப்போஸ் ரிசல்ட் வந்து ஃபெயில் ஆயிட்டோம் அப்படின்னா திரும்ப அடுத்த வருஷம் அதே மாதிரி மைண்ட் செட்டோட உட்காந்து படிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதுவும் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அடுத்த வருஷத்துக்கான என்விரான்மெண்ட், நம்மளுடைய ஃபேமிலி சிச்சுவேஷனா இருந்தாலும் சரி, இல்ல நம்மளுடைய எக்கனாமிக் கண்டிஷனா இருந்தாலும் சரி, நம்மளுடைய மைண்ட் செட்டா இருந்தாலும் சரி, இது அத்தனையுமே மாறி போயிருக்கும். அதுக்காக நீங்க யாரும் படிக்க கூடாதுன்னு நான் சொல்லல. நீங்க படிக்கணும், இன்னும் தீவிரமா படிக்கணும். உங்களுடைய படிப்புக்காக நீங்க செலவழிக்கக்கூடிய நேரம், பணம், உங்களுடைய உழைப்பு, இது எல்லாமே ஒரு முதலீடு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சு படிக்கணும். ஆனா இந்த எக்ஸாம்ஸ் நம்பியோ இதோட ரிசல்ட்டை நம்பியோ இதுல வரக்கூடிய போஸ்டிங்கை நம்பி தான் நான் இருப்பேன், அது நம்பி தான் நான் வாழ்றேன் அப்படின்னா நிச்சயம் உங்கள பல பேர் மிகப்பெரிய ஒரு மன அழுத்தத்துல சிக்குவீங்க. கற்றோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்பு அப்படின்னா நாம கற்கக்கூடிய கல்வி நமக்கான வாழ்வாதாரத்தை கொடுக்கணும். அப்படி கொடுக்காத கல்வி முழுமையான கல்வியா ஆகாது. காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எந்த எக்ஸாம்ஸா இருந்தாலும் அதுல படிக்கிறது அப்படிங்கிறது மிகப்பெரிய ரிஸ்க் தான். ரிஸ்க் எடுக்காம நம்மளால இருக்க முடியாது. வாழ்க்கையில ரிஸ்கே எடுக்காம இருக்கிறது தான் மிகப்பெரிய ரிஸ்கா இருக்கும். ஆனா நாம எடுக்கக்கூடிய ரிஸ்க் அப்படிங்கிறது கால்குலேட்டட் ரிஸ்கா இருக்கணும். இதுதான் வாழ்க்கை, இதுதான் உலகம் நம்பி நாம எந்த ஒரு விஷயத்திலையும் நம்ம முழுசா இறங்கக்கூடாது. ஏன்னா இங்க நம்ம தோல்வி அடைகிறதுக்கு நாம மட்டுமே காரணம் கிடையாது. நம்ம மீறிய பலவிதமான காரணங்கள் நம்மை சுற்றி இருக்கின்றன. காலம் மாறும் பொழுது பாத்தீங்கன்னா எல்லாமே மாறும். கால சூழலுக்கு ஏற்ற மாதிரி நம்முடைய வாழ்வாதாரத்துக்கான வழியை நாம தான் பார்க்கணும். எந்த ஒரு போட்டித் தேர்வா இருந்தாலும் உங்களுடைய மனசுக்கு எந்த போட்டித் தேர்வு பிடிக்குதோ, உங்களுக்கு என்னவா ஆகணுமோ அதுக்காக உங்களை நீங்க முழுசா தயார்படுத்துங்க. ஆனா தயார்படுத்தக்கூடிய நிலையில ஒரு சில விஷயங்களை புரிஞ்சு உங்களை நீங்க தயார்படுத்துங்க. அது புரியாம நம்ம யாரை பிளேம் பண்ணாலும் எந்த விதமான எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தாலும் அதனால எந்த விதமான மாற்றமும் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட போறது கிடையாது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்க்கு தயாராகக்கூடிய மாணவ மாணவிகள் இந்த பதிவை பத்தின உங்களுடைய கண்ணோட்டம், உங்களுடைய பார்வை என்ன அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு வேற ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் அதையும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க. சில விஷயங்கள் தெரியாம படிக்காதீங்க, தெரிஞ்சுக்கிட்டு படிங்க.